முக்கிய செய்திகள். புதின் வீடு மீது 91 ட்ரோன்களை வீசி உக்ரைன் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா குற்றச்சாட்டு. பச்சை பொய் என ஜெலன்ஸ்கி மறுப்பு. அமைதி பேச்சை திசை திருப்பும் நாடகம் என புகார். படிவங்களை முறையாக சமர்ப்பிக்கவில்லை என கூறி மேலும் 2 லட்சம் பேருக்கு நோட்டீஸ். வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்க்க 7 லட்சம் பேர் விண்ணப்பம். 100 நாள் வேலை திட்டத்தை இழுத்து மூடி பெண்களுக்கு துரோகம். பல்லடம் மகளிர் அணி மாநாட்டில் பாஜக மீது ஸ்டாலின் குற்றச்சாட்டு. புதிதாக கட்சி தொடங்கியவர்கள் அதிமுகவின் பலம் தெரியாமல் பேசுகிறார்கள். திருத்தணி பரப்புரை கூட்டத்தில் விஜய் மீது எடப்பாடி பழனிசாமி தாக்கு. வைணவ ஆலயங்களில் சொர்க்கவாசல் திறப்பு. கோவிந்தா முழக்கம் எழுப்பி பக்தர்கள் வழிபாடு. வணக்கம். ரஷ்ய அதிபர் புதின் வீட்டின் மீது 91 ட்ரோன்களை ஏவி உக்ரைன் நடத்திய தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நாட்டோவில் சேர முடிவு செய்த உக்ரைனை கண்டித்து அந்நாட்டின் மீது ரஷ்யா 3 ஆண்டுகளுக்கும் மேலாக தாக்குதல் நடத்தி வருகிறது. இரு நாடுகளுக்கும் இடையே நடக்கும் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டிரம்ப் முயற்சி மேற்கொண்டு வருகிறார். புதின் மற்றும் ஜெலன்ஸ்கி ஆகியோருடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி அமைதியை ஏற்படுத்த முயன்றுள்ளார். இந்நிலையில் வடக்கு ரஷ்யா நோவ்கோரோட் நகரில் அமைந்துள்ள அதிபர் புதின் வீட்டின் மீது உக்ரைன் 91 ட்ரோன்களை ஏவி தாக்க முயன்றுள்ளது. அந்த நெடுந்தூர ட்ரோன்கள் அனைத்தும் ரஷ்ய விமானப்படையால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிகிறது. இந்த தாக்குதலில் எந்தவித சேதமோ காயங்களோ ஏற்படவில்லை என்று ரஷ்ய தரப்பில் கூறப்பட்டுள்ளது. உக்ரைன் நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்த ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கேய் லாவ்ரோவ் உக்ரைனின் நடவடிக்கை அமைதி பேச்சுவார்த்தையை சீர்குலைக்கும் வகையில் உள்ளதாகவும் இந்த செயல் உக்ரைனுடனான பேச்சுவார்த்தையை மறுபரிசீலனை செய்ய வைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்த உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி புதின் வீட்டை குறிவைத்து தாக்குதல் நடத்தவில்லை என்றார். ராஜாங்க நடவடிக்கைகளை சீர்குலைக்கும் வகையில் எப்போதும் உக்ரைன் செயல்படாது என்று அவர் தெரிவித்துள்ளார். அமைதி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு இல்லாத ரஷ்யா அதை திசை திருப்ப இதுபோன்ற நாடகங்களை அரங்கேற்றுவதாக ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கிடையே உக்ரைன் தலைநகர் கீவ் மீது சரமாரியாக ட்ரோன்களை ஏவி ரஷ்யா நடத்திய தாக்குதலில் அடுக்குமாடி கட்டடங்கள் தீப்பற்றி எரிந்தன. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆருக்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்ற மேலும் 2 லட்சம் பேருக்கு உரிய ஆவணங்களை வழங்கவில்லை என தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மாநிலம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் கடந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி தொடங்கியது. முதலில் வீடு வீடாக எஸ்ஐஆர் படிவங்களை வழங்கிய வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் பின்னர் அவற்றை சேகரித்தனர். இரவு பகலாக நடந்த இந்த பணிகள் முழுமையாக நிறைவடைந்தவுடன் கடந்த 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் தமிழ்நாடு முழுவதும் 97,38,000 பேர் அதிரடியாக நீக்கப்பட்டனர். இதற்கு திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாதவர்கள் பெயர் சேர்ப்புக்கு படிவம் 6ஐ பூர்த்தி செய்து ஓட்டுச்சாவடி அலுவலரிடம் வழங்கலாம் என்றும், பெயர் சேர்ப்புக்கு ஆட்சேபனை தெரிவிப்போர் படிவம் 7ம் முகவரி மாற்றத்திற்கு படிவம் 8ஐயும் கொடுக்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்தது. மேலும் வரும் 18ஆம் தேதிக்குள் விண்ணப்பங்கள் வழங்க வேண்டும் என்றும் ஆணையம் தெரிவித்தது. அதன்படி பெயர் சேர்க்க, நீக்க, முகவரி மாற்றம் உள்ளிட்டவற்றுக்கு கடந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு முகாம்களும் நடத்தப்பட்டன. இதில் புதிதாக பெயர் சேர்க்க படிவம் 6 மற்றும் 6A ஆகியவற்றை நிரப்பி 7,28,432 பேர் மனு கொடுத்துள்ளதாகவும், பெயரை நீக்க கோரி 9,410 பேர் மனு கொடுத்துள்ளதாகவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றவர்களின் உரிய ஆவணங்கள் வழங்காத 10 லட்சம் பேருக்கு ஏற்கனவே நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 2 லட்சம் பேருக்கு தற்போது நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இதுவரை 12,43,363 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இதில் அதிகபட்சமாக சென்னையில் 2,37,619 பேருக்கும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 1,85,987 பேருக்கும், கோவையில் 1,10,984 பேருக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இவர்களுக்கு ERO எனப்படும் வாக்காளர் பதிவு அலுவலர் மூலமாக நேரடியாக வீடுகளுக்கு சென்று நோட்டீஸ் வழங்கப்படுவதாகவும், நோட்டீஸ் பெற்றவர்கள் தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த 13 ஆவணங்களில் ஏதாவது ஒன்றை நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் வழங்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த பணிகள் பிப்ரவரி 10ஆம் தேதி வரை நடக்கவுள்ளது. பெண்களின் வாழ்வாதாரத்திற்கு துணையாக இருந்த மகாத்மா காந்தி பெயரிலான 100 நாள் வேலை திட்டத்தை இழுத்து மூடியிருக்கும் பாஜகவின் நடவடிக்கை பெண்களுக்கு முற்றிலும் விரோதமானது என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார்.
திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற பெயரிலான திமுக மகளிர் அணியின் மேற்கு மண்டல மாநாடு நேற்று நடைபெற்றது. அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் 2 லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் பங்கேற்றனர். மாநாட்டில் உரையாற்றிய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி, அலை கடலென திரண்டிருக்கும் இந்த மகளிர் கூட்டத்தை பார்க்கும் சங்கிகளுக்கு 10 நாட்களுக்கு தூக்கமே வராது என்று கூறினார். மொழி உரிமை, மாநில உரிமை, பெண் உரிமை என்று வந்துவிட்டால் காஷ்மீரில் இருப்பவர்களுக்கு கூட தமிழ்நாட்டு முதலமைச்சர் பெயர்தான் ஞாபகத்திற்கு வருவதாக அவர் கூறினார். இந்தியாவிலேயே அமைதி பூங்காவாக திகழும் தமிழ்நாட்டில் அத்துமீறி நுழைய நினைக்கும் பாசிச சங்கிகள் விரட்டி அடிக்கப்படுவார்கள் என்றும் திரு உதயநிதி தெரிவித்தார். தமிழ்நாட்டுடைய அமைதியை சீர்குலைக்க ஒருபோதும் நாம் அனுமதிக்க மாட்டோம். பாசிச சக்திகளுக்கு சலாம் போட்டு தமிழ்நாட்டுடைய கதவுகளை திறந்துவிட நாம் ஒன்றும் அண்ணா திமுக கிடையாது. அண்ணா உருவாக்கின திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞர் வளர்த்தெடுத்த திராவிட முன்னேற்ற கழகம், தலைவர் அவர்களால் வழிநடத்தப்படுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம். மாநாட்டில் சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின், 1,30,69,831 சகோதரிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மாதந்தோறும் 1000 ரூபாயை உரிமைத் தொகையாக கொடுத்து வருகிறோம் என்றார். இந்த உரிமைத் தொகை பல பெண்களுக்கு சுயமரியாதையை ஏற்படுத்தி தந்திருப்பதாகவும் கூறிய அவர், பெண்களுக்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் அதிகாரம் கிடைப்பதை பாஜக விரும்பவில்லை என சாடினார். தேவையே இல்லாத நிபந்தனையோடு பெண்களுக்கான 33 விழுக்காடு மசோதாவை ஒன்றிய பாஜக அரசு நிறைவேற்றிருக்கு. அது எப்போ நடைமுறைக்கு வரும்னு சொல்ல முடியாத நிலைதான் இருக்கு இன்றைக்கு. இது எதை காட்டுது? ஆபரேஷன் சக்சஸ், ஆனா பேஷன் டெட். அப்படி இருக்கு அவங்களுடைய செயல்பாடு. பெண்களாகிய உங்களுக்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் அதிகாரம் கிடைப்பதை பாஜக விரும்பல. அதனால பெயரளவுக்கு மசோதாவை நிறைவேற்றிட்டு காலத்தை கடத்துறாங்க. திராவிட மாடல் ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி என்று தெரிவித்த திரு ஸ்டாலின், பெண்கள் முன்னேறினால்தான் ஒட்டுமொத்த சமூகமும் முன்னேறும் என்று நாம் இவ்வளவு செய்கிறோம். ஆனால் ஒன்றியத்தில் ஆட்சி நடத்தும் பாஜக அரசு என்ன செய்துள்ளது என்று கேள்வி எழுப்பினார். நாடு முழுவதும் இருக்கும் பெண்களின் வாழ்வாதாரத்திற்கு துணையாக இருந்த மகாத்மா காந்தி பெயரிலான 100 நாள் வேலை திட்டத்தை அக்கட்சி இழுத்து மூடியிருப்பதாக கண்டனம் தெரிவித்த அவர், இந்த விவகாரத்தில் பாஜக சங்கிகளே கூச்சப்படும் அளவிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி முட்டுக் கொடுப்பதாக குற்றம் சாட்டினார். பெண்கள் முன்னேறினாதான் ஒட்டுமொத்த சமூகம் முன்னேறணும்னு நாம இவ்வளவு செய்யறோம். ஒன்றியத்தில் ஆட்சி நடத்துகிற பாஜக அரசு என்ன பண்ணிருக்கு? மகாத்மா காந்தி பெயரில் 100 நாள் வேலை திட்டத்தை இன்னைக்கு இழுத்து மூடி இருக்கிறாங்க. பாஜகவோட இந்த நடவடிக்கை பெண்களுக்கு முற்றிலும் விரோதமானது. 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்தல, 125 நாளா உயர்த்தி இருக்காங்கன்னு பச்சை பொய்ய பிரச்சாரமா பண்ணிட்டு இருக்காரு. யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். திராவிட மாடல் ஆட்சியை போன்று பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சாதனை செய்த அரசு இருக்க முடியாது என்றும் திரு ஸ்டாலின் கூறினார். இவை எல்லாமே ஒரு தொடக்கம்தான் என்ற அவர், இன்னும் நிறைய செய்ய போகிறோம் என்றும் தெரிவித்தார். திராவிட மாடல் 2.0வில் இப்போது உள்ள திட்டங்கள் மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். அதிமுகவின் பலம் தெரியாமல் புதிதாக கட்சி தொடங்கியவர்கள் பேசுவதாக தவேக தலைவர் திரு விஜயை எடப்பாடி திரு பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் திருத்தணியில் அவர் நேற்று பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய திரு பழனிசாமி, தமிழ்நாடு முழுவதும் 177 தொகுதிகளில் பிரச்சாரம் செய்ததாகவும் 178வது தொகுதியாக திருத்தணியில் பரப்புரை செய்வதாக தெரிவித்தார். அதிமுக கொடுத்த அழுத்தத்தின் காரணத்தால் தான் 100 நாள் வேலை உறுதி திட்டத்தின் வேலை நாட்களை மத்திய அரசு 125 நாட்களாக உயர்த்தியுள்ளதாக திரு பழனிசாமி கூறினார். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அந்த திட்டத்தின் வேலை நாட்கள் 150ஆக உயர்த்த மத்திய அரசுக்கு போதுமான அழுத்தத்தை அதிமுக கொடுக்கும் என்று அவர் உறுதியளித்தார். அதிமுகவின் பலம் தெரியாமல் புதிதாக கட்சி தொடங்கியவர்கள் விமர்சனம் செய்து வருவதாக தவேக தலைவர் திரு விஜயை திரு பழனிசாமி சாடினார். 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அதிமுகவின் பலம் அவர்களுக்கு தெரிய வரும் என்றும் அவர் கூறினார். இன்றைக்கு யாரோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள், புதிதாக கட்சி தொடங்குகிறவர் பேசுகிறார். ஆனால் இங்க இருக்கின்ற மக்களுடைய எழுச்சி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற போர் தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைக்கும். அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்தவுடன் மிக்சி, கிரைண்டர், மினி கிளினிக், தாலிக்கு தங்கம் உள்ளிட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று திரு பழனிசாமி தெரிவித்தார். பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு மீண்டும் லேப்டாப் வழங்கப்படும் என்றும், திருத்தணி முருகன் கோவிலில் செவ்வாய்க்கிழமையில் உள்ளூர் மக்கள் இலவசமாக தரிசனம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். புறநகர் ரயிலில் ரீல்ஸ் மோகத்தில் வட மாநில இளைஞர்கள் தாக்கப்பட்டதை மேற்கோள் காட்டிய திரு பழனிசாமி, போதையில் அட்டகாசம் செய்பவர்களை இரும்பு கரம் கொண்டு காவல்துறையினர் அடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பெருமாள் கோயில்களில் பரமபத வாசல் எனப்படும் சொர்க்க வாசல் வழியே எழுந்தருளிய பெருமாளை
கோவிந்தா முழக்கங்களுடன் பக்தர்கள் வழிபட்டனர். மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. மகாவிஷ்ணுவை வழிபடுவதற்கு உகந்த மிக முக்கியமான நாளாக இது கருதப்படுகிறது. இந்த நாளின் மிக முக்கியமான நிகழ்வு விஷ்ணு ஆலயங்களில் நடைபெறும் சொர்க்கவாசல் திறப்பு ஆகும். வைகுண்டத்தின் கதவுகள் இன்று திறந்திருப்பதாக ஐதீகம். 108 வைணவ திவ்ய தேசங்களில் முதலாம் திவ்ய தேசமான திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா கடந்த 19ஆம் தேதி தொடங்கியது. தொடர்ந்து பகல் 10 உற்சவம் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறப்பு இன்று நடைபெறுவதையொட்டி உற்சவர் நம்பெருமாள் அதிகாலை 4:30 மணி அளவில் ரத்தின அங்கி, பாண்டியன் கொண்டை, கிளிமாலை உள்ளிட்ட திருவாபரணங்கள் அணிந்து மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு 2ஆம் பிரகாரத்தை வலம் வந்து நாழிக்கோட்டான் வாயில் வழியே 3ஆம் பிரகாரத்திற்கு வரும் நம்பெருமாள் துறை பிரதட்சணம் வழியாக பரமபத வாசல் பகுதிக்கு வருவார். அதிகாலை 5:45 மணி அளவில் பரமபத வாசல் திறக்கப்பட்ட போது நம்பெருமாள் பக்தர்கள் புடைசூழ பரமபத வாசலை கடந்து மணல்வெளி நடைப்பந்தல் வழியாக ஆயிரங்கால் மண்டபத்தின் எதிரில் உள்ள திருக்கொட்டகைக்கு சென்றபோது பக்தர்கள் நாராயணா கோவிந்தா என முழக்கங்களை எழுப்பி வழிபட்டனர். அங்கு 1 மணி நேரம் பக்தர்களுக்கு சேவை சாதிக்கும் நம்பெருமாள் பின்னர் ஆயிரங்கால் மண்டபத்தில் உள்ள திருமாமணி மண்டபத்தில் எழுந்தருளி நள்ளிரவு வரை பக்தர்களுக்கு சேவை சாதிப்பார். விழாவையொட்டி ஸ்ரீரங்கம் மற்றும் சுற்றுப்பகுதிகள் விழா கோலம் பூண்டுள்ளன. சென்னை பார்த்தசாரதி கோயில், திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோவில், சேலம், மன்னார்குடி, திருக்கோவிலூர், கும்பகோணம், நாச்சியார் கோவில், சோளிங்கர், ஸ்ரீவில்லிபுத்தூர், அரியலூர், திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களிலும் பெருமாள் ஆலயங்களில் சொர்க்கவாசல் திறப்பு வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களால் பெண்களுக்கான அரசாக திராவிட மாடல் அரசு உள்ளதாக திமுக எம்பி திருமதி கனிமொழி தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற பெயரில் திமுக மகளிர் அணியின் மேற்கு மண்டல மாநாடு நேற்று நடைபெற்றது. அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டனர். இதில் பேசிய அவர், மகளிர் விடியல் பயணம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம் என பெண்களுக்காக பல நலத்திட்டங்கள் அமல்படுத்தக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான் என்றார். உயர்கல்வி, வேலை வாய்ப்பு ஆகியவற்றில் அதிக அளவில் பெண்கள் உள்ள மாநிலமாக தமிழ்நாடு உயர திமுக அரசே காரணம் என்று திருமதி கனிமொழி தெரிவித்தார். மத கலவரங்களை தூண்ட நினைப்பவர்களுக்கு முதலமைச்சர் சிம்ம சொப்பனமாக உள்ளார் என்றும் இந்தியாவையே பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு உள்ளதாகவும் அவர் கூறினார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை இன்று 1,30,00,000 சகோதரிகளுக்கு, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு தரப்படுகிறது. நம்மளை பார்த்து நிறைய பேர் கேட்கறாங்க, தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்தீங்களே நிறைவேற்றினீங்களான்னு. இந்த 1,30,00,000 சகோதரிகள் சொல்லுவார்கள், நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறோம் என்பதை பறைசாற்றக்கூடியவர்கள் அவர்கள். பெண் உரிமை, பெண் பாதுகாப்பு, பெண் கல்வி, சுயமரியாதை என அனைத்தையும் தமிழ்நாட்டு பெண்களுக்கு கொடுத்தது பெரியார் என்றும் அவரது சிந்தனைகளுக்கு உயிர் கொடுத்தது திமுக அரசு என்றும் வழக்கறிஞர் அருள்மொழி தெரிவித்தார். தமிழ்நாட்டை அபகரிக்கவும் கலவரங்களை தூண்டவும் RSS அமைப்பின் கிளைகள் மாநிலம் முழுவதும் களமிறங்கியுள்ளதாகவும் அவற்றை முறியடிக்க வேண்டிய கடமை அனைத்து மகளிருக்கும் உள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டுக்குள் கலவரம் செய்வதற்கு RSS ஓட அத்தனை பரிவாரமும் வந்து இறங்கி இருக்கு. நாம இவ்வளவு போராடி உருவாக்கி இருக்கிற அமைதி, நல்லிணக்கம், பெண்களோட முன்னேற்றம்ங்கிறது இனிமேல் கலவரக்காடாக மாற வேண்டும் என்கிற நோக்கம் கொண்டவர்கள் தமிழ்நாட்டை குறிவைக்கிறாங்க. இந்த நேரத்தில் இங்கு கூடியிருக்கிற சகோதரிகளே, நம் அனைவருக்கும் அடுத்த 4 மாதங்களுக்கு ஒரே வேலைதான் இருக்கிறது. அந்த வேலை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும். பெண்கள் சுயமரியாதையுடன் வாழ்வதற்காக பல்வேறு திட்டங்களை திமுக அரசு கொடுத்துள்ளதாக அருள்மொழி தெரிவித்தார். பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உள்ளிட்ட திட்டங்கள் தமிழ்நாட்டின் தனி சிறப்பிற்கு அடையாளம் என்று அவர் புகழாரம் சூட்டினார். கோயிலில் முதல் மரியாதை எப்போதும் தெய்வத்துக்குத்தான் என்று தெளிவுபடுத்தியுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு மரியாதைகளை யாரும் ஒருபோதும் உரிமையாக கோர முடியாது என கூறியுள்ளது.
காஞ்சிபுரம் தேவராஜ சுவாமி கோவிலில் தங்கள் ஆசிரம மடாதிபதிக்கு 1992 ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வந்த பஞ்சமுத்திரை மரியாதை நிறுத்தப்பட்டதை எதிர்த்து ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நீதிபதிகள் திரு SM சுப்பிரமணியம் மற்றும் திரு C குமரப்பன் அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தபோது அறநிலையத்துறை தரப்பில் காஞ்சி காமகோட்டி பீடம், சங்கர மடம், ஸ்ரீ அகோபில மடம், நாங்குநேரி ஸ்ரீ வானமாமலை மடம், மைசூர் ஸ்ரீ பிரகால ஜீயர் மடம், உடுப்பி ஸ்ரீ வியாசராயர் மடம் ஆகிய 5 மடங்களின் மடாதிபதிகளுக்கு மட்டுமே சிறப்பு மரியாதைகள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள், கோயிலில் முதல் மரியாதை எப்போதும் தெய்வத்திற்குத்தான், சிறப்பு மரியாதைகளை ஒருபோதும் உரிமையாக கோர முடியாது என கூறி வழக்கை முடித்து வைத்தனர். மடாதிபதிகளுக்கு மரியாதை வழங்குவது குறித்து அறநிலைய சட்டப்படி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் கூறிய நீதிபதிகள், இது தொடர்பாக அறநிலையத்துறை அதிகாரியை அணுகி நிவாரணம் கோரலாம் என மனுதாரர் தரப்புக்கு உத்தரவிட்டனர். தமிழ்நாட்டில் விபத்தை குறைக்கும் வகையில் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள மைய தடுப்பு சுவற்றின் உயரத்தை அதிகரிக்க வேண்டும் என தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. நாட்டின் 52% விபத்துகள் தேசிய நெடுஞ்சாலைகளில் தான் ஏற்படுவதாக தெரிவித்துள்ள லாரி உரிமையாளர்கள் விபத்தை தடுக்க கோரி சென்னை மதுரவாயலில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தில் நேற்று மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் தலைவர் திரு யுவராஜ், போர்க்கால அடிப்படையில் சாலை மைய தடுப்பின் உயரத்தை அதிகரிக்க வேண்டும் என்று கூறினார். தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இதுவரைக்கும் 10 ஆண்டுகளாக இந்த விபத்தை தடுக்க எந்த முயற்சி செய்யல. சென்ட்ரல் மீடியாவை 3-4 அடி உயர்த்த சொல்லி நாங்கள் கோரிக்கை வைத்து 10 ஆண்டு ஆகுது. இப்போ தொடர்ந்து கடலூர் விபத்து நடந்தது. இதுவரைக்கும் இது தானாக சோமோட்டோவாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையமே செய்யணும். நீண்ட தூரம் செல்லும் கனரக வாகனங்கள் தேசிய நெடுஞ்சாலைகளில் ஓய்வெடுக்கும் வகையில் வாகன நிறுத்துமிடம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் இதனால் விபத்துகள் தவிர்க்கப்படும் என்றும் திரு யுவராஜ் கூறினார். விபத்து நடந்த உடனேயே சம்பந்தப்பட்ட ஓட்டுநரின் உரிமத்தை பறிமுதல் செய்வது ஏற்புடையது அல்ல என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் திண்டுக்கல் R. பெருமாள், திருச்சி சரண்ராஜ் ஆகியோர் தனித்தனியாக தாக்கல் செய்த மனுக்களில் அரசு பேருந்து ஓட்டுநராக உள்ள தாங்கள் பேருந்தை ஓட்டி சென்றபோது ஏற்பட்ட விபத்தால் தங்களின் ஓட்டுநர் உரிமத்தை எந்தவிதமான விதிமுறைகளையும் பின்பற்றாமல் காவல் ஆய்வாளர் பறிமுதல் செய்து வட்டார போக்குவரத்து அலுவலரிடம் ஒப்படைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்தவித விதிமுறைகளையும் பின்பற்றாமல் தங்களிடம் பறிமுதல் செய்த ஓட்டுநர் உரிமத்தை திருப்பித் தர உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறியுள்ளனர். இந்த மனுக்கள் நீதிபதி திரு GR சுவாமிநாதன் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி, விபத்து நடந்த உடனேயே அடுத்த நாள் தொடர்புடைய ஓட்டுநரின் உரிமத்தை பறிமுதல் செய்வது ஏற்புடையது அல்ல என்றார். மோட்டார் வாகன சட்டம் 1988 கீழ் ஓட்டுநர் உரிமம் வழங்கும் வட்டார போக்குவரத்து அலுவலர் மோட்டார் வாகன சட்டப்படி உரிய விதிமுறைகளை பின்பற்றி விசாரணை நடத்தி விளக்கம் பெற்று வாய்ப்பு வழங்கிய பிறகே ஓட்டுநரின் உரிமத்தை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார். எனவே தொடர்புடைய உசிலம்பட்டி மற்றும் லால்குடி வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் பறிமுதல் செய்யப்பட்ட ஓட்டுநர்களின் ஓட்டுநர் உரிமத்தை உடனடியாக திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவில் தெரிவித்துள்ளார். மீண்டும் முக்கிய செய்திகள். ரஷ்ய அதிபர் புதின் வீட்டின் மீது 91 ட்ரோன்களை ஏவி உக்ரைன் நடத்திய தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் SIRக்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்ற மேலும் 2 லட்சம் பேருக்கு உரிய ஆவணங்களை வழங்கவில்லை என தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பெருமாள் கோவில்களில் பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் வழியே எழுந்தருளிய பெருமாளை கோவிந்தா முழக்கங்களுடன் பக்தர்கள் வழிபட்டனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.